போகலாம். ஃபஸ்ட்டு அடை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அரிசி எடுத்திருக்கேன். எந்த அரிசியாக இருந்தாலும் ஓகே. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு கண்ணாடி பவுலுக்கு மாற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு உள்ள சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு கட்டி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும். பேனில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அடை ஊற்றுறதுக்கான தட்டத்தில் அடியில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அரிசி மாவை இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான அளவு ஊற்றி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்குள்ளே நான் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வைக்க போகிறேன். இப்போ இந்த பிளேட்டை உள்ளே வச்சாச்சு. இது 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சரியாக 7 மினிட்ஸ் போல் ஆயிருக்கு. அடை நல்லா பாயில் ஆயிருக்கு. இதை நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், பாயாசத்துக்குள்ளே போடுற அளவுக்கு. இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 மூடி தேங்காயை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு க்ளீனான துணியில் ஊற்றி நல்லா பாலை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். அது கூடவே 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்ததும் நாம் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். அடை பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓணம் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.